ரைட். அப்ப நாங்க போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த நிலைபேறான அபிவிருத்தியின் வகைகள், அதாவது நிலைபேறான அபிவிருத்திய வந்து நாங்க 3 பிரதான பிரிவுகளாக, வகைகளாக நாங்க வகைப்படுத்தியிருந்தோம். சரியா? அதுல 3 பிரதான வகைகள் தான் என்னென்று சொன்னால், இந்த பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி, சூழல் நிலைபேறான அபிவிருத்தி, அதே மாரி சமூக நிலைபேறான அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், 3 நிலைபேறான அபிவிருத்திகள், அந்த நிலைபேறான அபிவிருத்தின 3 வகுதிகளையும், 3 பிரிவுகளையும் பிரிவுகள் சம்பந்தமாகவும் நாங்க என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னால், போன கிளாஸ்ல பார்த்து முடிச்சிருந்தோம். அப்ப இந்தியாண்ட கிளாஸ்ல நாங்க எது பார்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னால், இந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு வணிகங்கள் எப்படி பங்களிப்பு செய்ய போகுது? அதான் என்ன சொல்றது? அப்ப நிலைபேறான அபிவிருத்திக்கு வணிகங்களோட பங்களிப்பு வந்து எவ்வாறு காணப்பட போகுது அப்படின்றத தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால், இந்த கிளாஸ்ல இருந்து நாங்க தொடர்ச்சியா நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். அப்ப இந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு வந்து எப்படி வணிகங்கள் பங்களிப்பு செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த வணிக நிறுவனங்கள் அவங்க அந்த தனது வணிகத்தினதும், அந்த அதன்ட பிரிவினதும் தேவை விருப்பங்கள அடைந்து கொள்றதுக்காக ஒரு வணிக நிறுவனம் இருக்குது. அவங்க அந்த 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 வணிகத்தின்ட அல்லது அதன்ட பிரிவின்ட தேவைய அல்லது விருப்பத்த அடைஞ்சு கொள்றதுக்காக வழிமுறைகள, செயற்பாடுகள தெரிவு செய்யும்போது, தேவைகளுக்கு தேவைப்படும் மானிட இயற்கை வளங்கள பாதுகாப்பதுடன், அதன் அதன வந்து மேம்படுத்துவதற்கான முறைகளையும் மேற்கொள்ளல் வேண்டும். அப்ப இதுல வந்து அதாவது இப்ப உதாரணமா, ஒரு மனிதன்ட விருப்பங்கள், தேவைகள வந்து நிறைவு செய்றதுக்கு கட்டாயமா ஒரு வணிக நடவடிக்கை உண்டோ செய்யும். அதெல்லாம் என்ன சொல்றது? அதாவது பொருட்கள், சேவைகள உற்பத்தி செஞ்சு, அதுல விற்பனை செய்ற செயற்பாட்டுல வந்து ஈடுபடணும். அப்படி ஈடுபடுற சந்தர்ப்பத்துல, அந்த அதன் செயற்பாடுகள விலங்கு என்ன சொல்றது? அது தெரிவு செய்ற அ முறைகள வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த சிறப்பாக அந்த மானிட இயற்கை வளங்கள பாதுகாக்கிற முறையில விலங்கு என்ன சொல்றது? அதாவது எதிர்கால பரம்பரையினர்ட அந்த தேவை விருப்பங்கள வந்து புறக்கணிக்காத மாரி நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நிகழ்கால தேவை விருப்பங்கள வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாரி ஈக்கோனமி எங்களோட வணிக நடவடிக்கைகள். விலங்கு என்ன சொல்றது? அப்ப அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த மானிட வளங்கள, இயற்கை வளங்கள வந்து பாதுகாப்பதுடன், அதன வந்து மேம்படுத்துறதுக்கான முறைகளையும் வந்து நாங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அப்ப மேம்படுத்துறதுக்கான முறைன்னு சொன்னா, அந்த மானிட வளங்கள் ஆயிக்கலாம். விலங்கு என்ன சொல்றது? இயற்கை வளங்கள் ஆயிக்கலாம். அப்ப இதுண்ட ஆ இந்த வளங்கள வந்து நாங்க என்ன செய்யணும்? மேம்படுத்தணும். விலங்கின அதுக்கு அறிவுபூர்வமான தகவல்கள குடுத்தோ, விலங்கு என்ன சொல்றது? அந்த இயற்கை வளங்கள பாதுகாத்து, அத வந்து இப்போ இயற்கை வளங்கள வந்து என்னது? குறைவடையாம, அது வந்து அழிந்து போகக்கூடிய மாரி அத வந்து வச்சுக்கொள்ளாம, விலங்கு என்ன சொல்றது? சிறப்பான முறையில நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பாதுகாக்கணும். விலங்கு என்ன சொல்றது? அப்படியான டைம்ல, அப்படி பாதுகாக்கிற டைம்ல, அத மேம்படுத்துற டைம்ல தான், அந்த நிலைபேறான வணிக அபிவிருத்திக்கு வணிக அபிவிருத்தி என்ற நிலைக்கு வந்து அது மாறும். விலங்கு என்ன சொல்றது? அப்ப அப்படின்னு சொன்னா, உதாரணமா நிகழ்காலத்துல தேவை விருப்பங்கள பூர்த்தி செய்ற டைம்ல, என்னோட அதாவது இந்த இயற்கை வளங்கள், மானிட வளங்கள் அழிந்து போகக்கூடிய மாரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வணிகங்கள் வந்து நிலைபேறான அபிவிருத்திக்கு வந்து பங்களிப்பு செய்றேன்ற ஒரு கருத்துக்கு வந்து உள்ளடங்குமா? உள்வாங்கக்கூடிய மாரி இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு வணிகம் இருக்குது. அந்த வணிகம் வந்து மானிட தேவை அதாவது என்னது மானிட வளங்கள, இயற்கை வளங்கள வந்து பாதுகாக்காம, அதுல நிகழ்கால தேவைகள வந்து என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, பூர்த்தி செய்றான். அப்படின்னு எடுத்துக்கொண்டா, அந்த வணிகம் வந்து நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தா? இல்ல. 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 விலங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா, பங்களிப்போட ஈக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க ஒரு வணிக நிறுவனம் ஒன்று நடாத்துறீங்க. அப்ப நீங்க அந்த வணிக நிறுவனத்த நடாத்துற நீங்க வந்து என்ன ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, மானிட வளங்கள பாதுகாக்கணும். மானிட வளங்கள வந்து மேம்படுத்துற செயற்பாட்டுல ஈடுபடணும். அதே மாரி வந்து இயற்கை வளங்கள பாதுகாக்கணும். இயற்கை வளங்கள வந்து மேம்படுத்துற செயற்பாட்டுல ஈடுபடணும். இல்லைங்களா? அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல தான் நீங்களே என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு வணிகத்த நடாத்துறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வணிகம் வந்து நீங்க நடாத்துற வணிகம் வந்து இந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்ற என்ற ஒரு கருத்துக்கு வந்து உள்வாங்கப்படுது. இது கிளியரா விளங்கிச்சா? இந்த விஷயம் கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். சரி. இந்த கருத்து உங்களுக்கு தெளிவா விளங்கிச்சா? ஓம் சார். வெரி
அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த நிலைபேறான அபிவிருத்தியை வந்து உண்மை நிலைக்கு மாற்றுவதற்கும் வணிகம் ஒன்று மாத்திரம் செயற்படுவதன் ஊடாக அதனை அடைந்து கொள்ள முடியாதிருப்பதுடன் இதற்காக நுகர்வோர் உட்பட மொத்த உலக பொருளாதார சமூகமும் வந்து செயற்பாட்டு ரீதியாக பங்களிப்பை பெற்றுக் கொடுத்தல் வேண்டும். இப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா இதுல நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு வணிகம் இருக்குது, அந்த வணிகம் மாத்திரம் நிலைபேறான அபிவிருத்திக்கு பங்களிப்பு செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, நிலைபேறான அபிவிருத்தியை வந்து உண்மை நிலைக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா, அந்த வணிகம் மட்டும் முயற்சி செஞ்சா போதுமா? வணிகம் மட்டும் முயற்சி செஞ்சா போதுமா? சொல்லுங்க பாப்போம். நிலைபேறான அபிவிருத்தின வந்து சரியான முறையில், அதாவது நிலைபேறான அபிவிருத்தி என்ன சொல்லுது, அதுல பிரதானமான கருத்து என்ன, அதான் நிகழ்கால தேவையின வந்து நிறைவேற்றுற டைம்ல எதிர்காலத்தின் தேவையை நிறைவு செய்யறதுக்கான உரிமையின வந்து என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா புறக்கணிக்கப்படாது. அப்ப அப்படின்றால் அதை வந்து நாங்க உண்மை நிலைக்கு மாற்றுறதுக்கு ஒரு வணிக நிறுவனம் மற்றும் முழுமையா அதுல செயற்படுவதின் ஊடாக அந்த வணிக நிறுவனம் மற்றும் வந்து முழுமையா அந்த அந்த செயற்பாட்டில், அதாவது அந்த நிலைபேறான அபிவிருத்தியின் உண்மை நிலைக்கு மாற்றுவதற்கு செயற்பட்டுச்சுன்னு சொன்ன அந்த வணிக நிறுவனம் மாத்திரம் அது உண்மை நிலைக்கு மாற்றம் அடையுமா? சாத்தியமேகுதா? இல்ல. இல்ல இல்ல இல்லன்னு இழுக்கப்படாது. என்ன சொல்றது, அத சுவரா கான்பிடண்டா சொல்லணும். இல்ல. ஏன் இல்லைன்னு சொன்னா, ஒரு நுகர்வோனாகிய வாடிக்கையாளன் ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருளை வந்து கொள்வனவு செய்வோர், அதே மாதிரி அதுல அரசாங்கம் ஆகிக்கலாம், அந்த மொத்த பொருளாதார சமூகமும் ஆகிக்கலாம், உலக பொருளாதார சமூகம் ஆகிக்கலாம், இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா செயற்பாட்டு ரீதியான பங்களிப்பு செய்யணும். விலங்கி நான் சொல்றது செயற்பாட்டு ரீதியான பங்களிப்பு செய்யணும். இப்ப உதாரணமா ஒரு வணிக நிறுவனம் வந்து தேவையில்லாத பொருளை, ஒரு சமூகத்துக்கு தேவையில்லாத பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யற டைம்ல சமூகத்துக்கு வந்து ஒரு கேடு ஒன்று விளைவிக்குது, அது ஒரு தீங்கு ஒன்று விளைவிக்குது, தீங்கு ஒன்று ஏற்படுது. அதே மாதிரி வந்து என்னது, புதிய நோய்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த சமூகம், அந்த அரசாங்கம், அந்த பொருளாதார கலாச்சாரம் வந்து அதை வெறுக்கணும், அந்த சாமான அந்த பொருளை எடுக்கப்படாது, அதுக்காக கேஸ் போடணும். விலங்கி என்ன சொல்றது, அப்ப இப்படியாக அந்த பொருளாதாரத்தின இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும். விலை என்ன சொல்றது, அப்ப இப்படியாக வந்து ஒரு முழு பொருளாதாரமும், விலை என்ன சொல்றது, நல்ல முழு பொருளாதாரமும் வந்து என்ன செய்யணும், அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற அனைத்து சமூகமும் நுகர்வோர் ஆயிக்கலாம், அதே மாதிரி என்னது ஒரு முகாமையாளர்கள் ஆயிக்கலாம், உரிமையாளர்கள் ஆயிக்கலாம், அந்த 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 வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட என்னது அரசாங்கங்கள் ஆயிக்கலாம், விலங்கின அந்த பொருளாதாரத்துல காணப்பட்ட அந்த பொருளாதாரத்தை இயக்குற அரச நிறுவனங்கள் ஆயிக்கலாம். விலங்கின ஒன்று சொல்றது, இப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா செயற்பாட்டு ரீதியான பங்களிப்பை பெற்று கொடுத்தா தான் என்ன செய்யலும், இந்த நிலைபேறான அபிவிருத்தியினை வந்து உண்மை நிலைக்கு மாற்ற இயலும். உண்மை நிலைக்கு என்ன செய்யலும், மாற்ற இயலும். இதன் யதார்த்தத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். சரியா? இது கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். அப்ப நல்லா தெளிவா விளங்கிக்கணும். ஒரு பிள்ளையில ஒரு விஷயத்த நாங்க எடுத்துக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இப்ப உதாரணமா டக்குன்னு படிக்கிறது அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்த நாங்க தெளிவா படிக்கணும். அத படிக்கிற விடயம் வந்து உங்களோட லைஃப்லயே மறக்கவே இயலாத மாதிரி, நீங்க நினைச்சாலும் மறக்க இயலாத மாதிரி நீங்க என்ன செய்யணும், அந்த விஷயத்த நாங்க அவ்வளவு உள்வாங்கிக் கொள்ளணும். அப்ப உள்வாங்குறதுக்கான எக்ஸாம்பிள், உதாரணங்கள், இல்லைங்க நான் சொல்றது, அதிண்ட விளக்கங்கள், அதிண்ட கேள்விகள், அதை எப்படி கேள்வி கேட்க போறோம், அதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்றது, அதிண்ட யதார்த்தம் என்ன, அதிண்ட உண்மைத்தன்மை என்ன, அதிண்ட பிராக்டிக்கல் என்ன, இல்லைங்க நான் சொல்றது, அது எல்லாத்தையும் நாங்க உள்வாங்கி எங்களுக்குள்ளே நாங்க கேள்வியை திருப்பி 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 கேட்கிற டைம்ல தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும் அந்த பாடத்துல. அந்த பாடத்தை புரிஞ்சு கொள்ளணும், அந்த பாடத்துல இன்னும் தேடணும், அந்த பாடத்தை வந்து நாங்க இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இது வார டைம்ல தான் எங்களுக்கு வந்து என்னது, ரைட், நாங்க இன்னும் படிக்கணும், இன்னும் பேப்பர் செய்யணும், இன்னும் வந்து நாங்க நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்க வந்து வருவீங்க. விலங்கு நான் சொல்றது, ஒரு ஒரு கிளாஸுக்கு வார டைம்ல உங்களோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உப்பரியுமே நல்ல டாகடுன்னு வச்சு அந்த விஷயத்தை உள்வாங்கி இன்றைக்கு படிச்சு தர விஷயத்த நான் இதுக்கு போறோம் என்னது, எந்த கேள்வி கேட்டாலும் அந்த 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 சப்ஜெக்ட்ல இதுக்கு போறோம் எந்த ஒரு டவுட்டுமே இயக்கப்படாது, இல்லைங்க நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், இல்லைங்க நான் சொல்றது, அந்த 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 சப்ஜெக்ட்ல வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நல்ல, அதாவது என்னது நல்ல விளக்கமான, இல்லைங்க என்ன சொல்றது, அந்த எக்ஸாமினர் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சரை வந்து நாங்க கொடுக்கக்கூடிய மாதிரி எங்களோட நாலேஜை வந்து அதிகரிச்சுக்கணும். விலைங்க நான் சொல்றது கிளியரா விளங்கிச்சா சொன்ன விஷயம்? ஓ சார்.
ரைட். சரியா? அப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வாரோம் என்னன்னு சொன்னா, அந்த பொருளாதார நிலைப்பேற்றுக்காக வணிகங்கள் பங்களிப்பு செய்ற முறை. விளங்கி நான் சொல்றது. அப்ப அந்த பொருளாதார நிலைப்பேற்றுக்காக வணிகங்கள் பங்களிப்பு செய்ற முறைகள நாங்க பார்க்குற டைம்ல, அந்த வணிகம் ஒன்று ஒரு பொருளாதார நிலைப்பேறான தன்மைய வந்து அ தன்மையின் சார்பாக கரும மாற்றும் பொழுது, கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் சில இருக்குது. விளங்கி நான் சொல்றது. ஒரு பொருளாதார நிலைப்பேற்றுக்காக பங்களிப்பு செய்ற முறைகள பார்க்க போனா, பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடும் வினைத்திறன் கொண்டதாக இருக்கிறதா? வினைத்திறன் கொண்டதுன்னா பல பயன்பாட பத்தி பார்க்கிறது. போட்டி நிலைமை, அதே மாரி உற்பத்தியின் நுகர்வு, பூரண வேலை வாய்ப்பு, சர்வதேச வியாபாரம். அப்ப இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு வணிகம் இருக்குது. அந்த வணிகம் பொருளாதார நிலைபேறான தன்மையின் சார்பாக கரும மாற்றுற டைம்ல கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள். அதெல்லாம் என்ன சொல்றது? ஒரு வணிகம் பொருளாதார விருத்தியின் நிலைப்பாட்டையும் பார்க்கணும். வினைத்திறன் கொண்டதாக காணப்படுதா? போட்டி நிலைமை நியாயமான வகையில இயக்கணும். உற்பத்தியின் நுகர்வு எப்படி இருக்குது? பூரண வேலை வாய்ப்பு காணப்படுதா? இது எல்லாத்துலயும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கவனம் செலுத்த வேண்டும். அப்ப எப்படியான நேரத்துல, எப்படியான சிச்சுவேஷன்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வணிக நிறுவனம் வந்து பொருளாதார நிலைபேறான தன்மைன்ற சார்பாக வந்து கரும மாற்றுற டைம்ல தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்படியான விடயங்கள வந்து கவனம் செலுத்தணும். அப்படியாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் தான் நாங்க பார்க்கிறோம். என்ன பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடும், வினைத்திறன் கொண்டது, போட்டி நிலைமை, உற்பத்தியின் நுகர்வு, பூரண வேலைவாய்ப்பு, சர்வதேச வியாபாரம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. இது கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ஓம் ரைட், ரைட். அப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வாரோம். இந்த வணிக நிறுவனம் வந்து ஒரு பொருளாதாரம் நிலைபேறானது என்பதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக என்னென்ன விடயங்கள, என்னென்ன கருமங்கள, என்னென்ன தொழிற்பாடுகள வந்து செய்யுது. விளங்கி என்ன சொல்றது? அப்படியான தொழிற்பாடுகள் வந்து 14 தொழிற்பாடுகள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்னொரு விடயம், இந்த 14 தொழிற்பாடுகள்னு சொல்லியிருந்தான் இன்னொரு விடயம் ஒன்று நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னு சொன்னா, ஒரு கேள்விய நீங்க எடுக்குறீங்க. ஒரு பார்ட் 2 கேள்விய நீங்க எடுத்து பாருங்க. அல்லது பார்ட் 1ல எம்சிக்யூ முடிஞ்சு எம்சிக்யூ 30 எம்சிக்யூ வரும். அதே மாரி வந்து இடைவெளி நிரப்புற கேள்வி 10 வரும். அதுக்கப்புறம் எழுதுற கேள்வி, அதாவது 4, 4, 4ன்னு சொல்லி போட்டு கேட்பான். நன்மைகள் 4, தீமைகள் 4 அப்படின்னு சொல்லி போட்டு கேட்பான். சரியா? அப்ப 4 நன்மைகள் தருக, 4 தீமைகள் தருக, 4 பண்புகள் தருக. இப்படியாக என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, கடைசி 10, அதாவது 41 தொடக்கம் 41 40 தொடக்கம் 50 வரையான கேள்வி. சரியா? 40 தொடக்கம் 50 வரையான கேள்வியில, சாரி 41 தொடக்கம் 50 வரையான கேள்வியில எப்படியான கேள்வி உங்ககிட்ட வினாவ போறோம் அப்படின்னு சொன்னா, 4 ஒரு பண்புகள் 4 தருக, வணிகத்தின் பண்புகள் 4 தருக. அதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப இப்படியாக வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், 4 4ன்னு சொல்லி போட்டு 10 கேள்வி உங்ககிட்ட கேட்க போறான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன். என்னண்டா இப்ப நீங்க பார்ட் 2 கேள்வி எடுக்கிறீங்க. இப்ப பார்ட் 2 கேள்வி எடுத்துக்கொண்டா, பார்ட் 2 பேப்பரை எடுத்துக்கொண்டா, நீங்க பாருங்க, எந்த பாஸ் பேப்பர் எடுங்களேன். எந்த பாஸ் பேப்பர் 2024 தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரையான பாஸ் பேப்பரோ அல்லது அது கீழே உள்ள பாஸ் பேப்பர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த பாஸ் பேப்பரையும் எடுத்து பாருங்க. பண்புகளை கேட்பான், நன்மைகள் கேட்பான், தீமைகள் கேட்பான், வரையறைகளை கேட்பான். விளங்கி நான் சொல்றது? அப்ப இதெல்லாம் கேட்கிற டைம்ல, இப்படியான கேள்விகள் வார டைம்ல உங்களுக்கு 4 ஆகக்கூடியது 4, குறைந்தது 2. இதுதான் கேட்க போறான். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அதுக்குன்னு நீங்க 4 மட்டும் பாடமாக்கி வச்சு கொள்றது இல்ல. நான் உங்களுக்கு ஒரு knowledge உண்டு, உங்களுக்கு ஒரு பிளான் உண்டு பண்ணி கொள்றதுக்காக ஒரு ஐடியா உண்டு தாரேன். சரியா? 4 அல்லது 2 தான் கேட்க போறான். எந்த பேப்பரை நீங்க எடுத்து பாருங்க. எந்த பேப்பர் எடுத்தாலும் 4 தருக, 2 தருக, பண்புகள் 2 தருக, வரையறைகள் 4 தருக, கருமங்கள் 4 தருக. விளங்கி நான் சொல்றது? அப்ப இப்படியாக வந்து 4 அல்லது 2 தான் கேட்க போறான். சரி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிரதானமாக உங்களுக்கு வந்து நல்லா விளங்கக்கூடிய மாதிரி, சரியா? அத ஒரு ஒரு 5ஓ அல்லது 6ஓ நீங்க பாடமாக்கி வச்சு, அடுத்ததெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஏன்னா, சில பண்புகளை தந்துட்டு இது எதிர பண்பு,
இதை வந்து இதோட எனது கனெக்ஷன் பண்ணி கோடினேச்சு அதுல ஏக்கு என்ன வரும் பிக்கு என்ன வரும் அப்படியான எம்சிக்கு கேள்விகளுக்கும் தேவை. அதெல்லாம் கட்டாயம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா கட்டாயம் எங்களுக்கு 5 அல்லது 6 பாடமா இயக்கணும். விளங்கின உங்களுக்கு சொல்றது கிளியரா விளங்கிச்சா? ஓம்ஸ் ரைட். அப்ப அதன் அடிப்படையில நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா, அந்த வணிகம் வந்து பொருளாதாரம் நிலைபேறானது என்பதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய கருமங்கள் என்னன்னு சொன்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. என்ன செய்யறது? வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. சரியா? அப்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். உதாரணமா ஒரு வணிக நிறுவனம் ஒன்றோ செயற்படுற டைம்ல வணிக நிறுவனம் ஒன்றோ அதன் உற்பத்தி தொழிற்பாடுல வணிக செயற்பாட்டுல வந்து ஈடுபட்டு இருக்கிற டைம்ல வேலை வாய்ப்பு அங்கனைக்கு வந்து உருவாகுது. விலைக்கு என்ன சொல்றது? புதிய ஊழியர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு சேர்த்து கொள்ளப்படுறாங்க. விலைக்கு என்ன சொல்றது? ஒரு வணிக நிறுவனம் ஒன்று இயங்குது. அந்த நிறுவனத்துல வந்து வேலைக்கு ஊழியர்கள் இல்லாட்டி அப்படி எப்படி வந்து வணிக நிறுவனத்தை இயக்கி கொண்டு போறது? வணிக செயற்பாட்டை இயக்கி கொண்டு போறது, உற்பத்தி நடவடிக்கையை கொண்டு போறது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு வணிக நிறுவனத்தை புதுசா நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமாக நீங்க என்ன செய்யுது? வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்ப வேலை வாய்ப்புகள் அப்ப பழைய நிறுவனத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பழைய நிறுவனத்துல ஒரு புதிய உற்பத்திகளை புதிய கண்டுபிடிப்புகளை வந்து செய்யற டைம்ல வணிகங்கள் விரிவாக்கப்படுற டைம்ல எங்களுக்கு ஊழியர்கள் தேவையா இல்லையா? ஊழியர்கள் தேவையா இல்லையா? தேவை. தேவை. விலை என்ன சொல்றது? அப்ப ஊழியர்கள் தேவை அப்படின்னு சொன்னா அங்கனைக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. வேலை வாய்ப்புகள் என்ன செய்யப்படுது? உருவாக்கப்படுது. அப்ப வணிகம் ஒன்று இதுல நாங்க என்ன பாக்குறோம்? வணிகம் ஒன்று ஒரு பொருளாதார நிலைபேறானது என்பதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய கருமங்கள் என்ன? முதலாவது வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? புத்துருவாக்கங்களை மேற்கொள்ளணும், புதிய உற்பத்திகளை வந்து செய்யணும். விலை என்ன சொல்றது? வணிகத்தை விரிவாக்கணும், முதலீடுகளை வந்து அதிகமா இடணும். அந்த முதலீட்டுல இருந்து லாபம் பெறக்கூடிய ஒரு முதலீட்டு நாங்க இடணும், சரியான முதலீடு வந்து செய்யணும். விலைங்க சொல்றது. அப்ப இப்படியான டைம்ல இப்படியான நேரங்கள்ல இப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யப்படுது? வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. சரியா? அது 2வது விடயம் என்னன்னு சொன்னா வணிகம் ஒன்று பொருளாதார நிலைபேறானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய கருமங்கள் 2வது விடயம் என்னன்னு சொன்னா திறன்களை வந்து பலப்படுத்துறது. அப்ப திறன்களை எப்படி பலப்படுத்துறது? திறன்களை பலப்படுத்துறதா அப்படின்னா என்ன? இப்ப உதாரணமா ஒரு உற்பத்தி ஊழியர் வந்து இயக்கிறாரு. அந்த ஊழியர் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த ஊழியருக்கான அந்த உற்பத்தியை செய்யறதுக்கான திறன் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உற்பத்தியின் தொடர்பான விளக்கம் ஒன்று அவருக்கு தேவை. அந்த பொருள் தொடர்பான விளக்கம் ஒன்று தேவை. அந்த மூலப்பொருட்கள் தொடர்பான விளக்கம் ஒன்று தேவை. அந்த மிஷனரிஸ் அந்த உற்பத்தியை வந்து அதாவது என்னது? அந்த மூலப்பொருட்களை ஒன்றிணைத்து அதான் என்ன சொல்றது? உள்ளீடுகளை ஒன்றிணைத்து வெளியீடுகளாக மாற்றுற சந்தர்ப்பத்தில் அந்த வெளியீடுகளாக மாற்றுறதுக்கான மிஷனரிஸை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு ஆற்றல் உண்டிக்கணும். அந்த ஆற்றல் எல்லாம் வந்து என்ன செய்யணும்? அவர் வந்து அதிகமா வேலை செய்ய 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 அதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதுல வந்து ஒரு அனுபவம் உண்டு வர அவருக்கு வந்து என்ன செய்யும்? அது சம்பந்தமான விளக்கம் உண்டு, அது சம்பந்தமான தெளிவு உண்டு, அது சம்பந்தமான கிளியர்னஸ் உண்டு. அவருக்கு வந்து என்ன செய்யும்? அதிகமாகும். அப்ப அதிகமா வந்து என்ன செய்யும்? அவர் அந்த உற்பத்தி தொடர்பாக அந்த மெஷினரிஸை யூஸ் பண்றது தொடர்பாக அந்த வணிக நடவடிக்கைகள் தொடர்பாக என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா சிறப்பான திறனை வந்து அவர் கொண்டிருக்கிறாரு. என்ன சொல்றது? அப்ப அவருடைய திறன் அதிகரிக்குமா இல்லையா? நினைக்க பலப்படுத்தப்படுமா இல்லையா? போவா இல்லையா? ஓ சார். ரைட். அப்ப அவன் நல்லா விளங்கிக் கொள்ளணும். திறன்கள் பலப்படுத்தப்படுறது. அப்ப இப்படின்னு நாங்க உதாரணத்துக்கு நாங்க இப்படி பார்த்தோம். இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உதாரணங்கள் சொல்லிடும். உதாரணமா ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இருக்கிறாரு. அந்த கம்ப்யூட்டர் வந்து அவருக்கு வந்து எக்ஸல் சம்பந்தமான விளக்கம் ஒன்று தெரியாட்டி அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸல் சம்பந்தமான கிளாஸ் ஒன்று நடாத்துறது, அந்த எக்ஸல் சம்பந்தமான விளக்கம் ஒன்று கொடுக்குறது, அல்லது பழைய ஊழியர்கள்ட்ட அந்த தெரிஞ்ச ஊழியர்கள்ட்ட அந்த படிப்பினை வந்து மேற்கொண்டு அந்த எக்ஸல்ல வந்து நல்ல ஒரு விளக்கம் ஒன்று கிடைச்சி அதுல வந்து கணக்கீடுகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி அவருடைய திறனை வந்து பலப்படுத்துறது. அப்ப இப்படியான திறன்களை பலப்படுத்துற டைம்ல அந்த வணிக நிறுவனம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதுல செயற்பாடுகளை வந்து இலகுவாக்கிக் கொள்ளும். அப்ப இலகுவாக்கிக் கொள்ற டைம்ல அந்த வணிக நிறுவனம் பொருளாதார நிலைபேறானது என்பதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இலகுவாகிக்கும். ஓ இல்லையா? கிளியரா விளங்கிச்சா இல்லையா? விளங்கிடு சார். ஓ சரியோ. அப்ப இது வந்து 2வது விடயம். 3வது விடயம் என்ன சொன்னா வளங்களை வந்து வினைத்திறனாக பயன்படுத்துற. அப்ப வினைத்திறனாக பயன்படுத்துற அப்படின்னு சொன்னா என்ன? வினைத்திறன்டா என்ன? வினைத்திறன் அப்படின்டா என்ன?
நீண்ட காலமா இல்ல நீண்ட காலமாக பயன்படுத்தி இல்ல சரியான கருத்துன்னு சொல்லுங்க. வினைத்திறன்டா அப்படி வினைத்திறனாக வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னா பூரணமாகவும் உச்ச பயன்பாட்டுடனும் அதை என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பயன்படுத்துறது. விலைங்க நான் சொல்றது வீண் விரயம் இல்லாம பூரணமாக உச்ச பயன்பாட்டுடன் அந்த அதை பயன்படுத்துறதின் மூலமா அந்த உற்பத்தியை செய்யறதின் மூலமா அந்த 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 வளங்களை பயன்படுத்துறதின் மூலமா எங்களுக்கு என்ன செய்யணும், அந்த பொருள்ல இருந்து அந்த உற்பத்தியில இருந்து உச்ச பயன்பாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி விலைங்க நான் சொல்றது பூரணமாக வீண் விரயம் இல்லாம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இதைத்தான் நாங்க வினைத்திறன் அப்படின்னு சொல்றோம். விலைங்க என்ன சொல்றது வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துற டைம்ல ஒரு வணிகம் மற்றும் பொருளாதார நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும், உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான்காவது விடயம் என்ன சொன்னா மூலதனத்து வினைத்திறனாக பயன்படுது. என்ன சொல்றது அப்ப மூலதனம் நாங்க இன்ற மூலதனம் ஒரு கட்டணமாக இயக்கலாம் அல்லது என்னது ஒரு பணமாக இயக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்றது அதே மாதிரி என்னது அந்த பணத்தின் வேற பொருட்களாக இயக்கலாம். என்ன சொல்றது உள்ளீடுகளாக இயக்கலாம். என்ன சொல்றது அப்ப இப்படியாக இந்த மூலதனத்தை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா வினைத்திறனாக பயன்படுத்தோம். அப்ப வினைத்திறனாக பயன்படுத்துற டைம்ல தான் எங்களுக்கு வணிகம் ஒன்று பொருளாதார நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி. சரியா? இது நான்காவது விடயம். ஐந்தாவது விடயம் என்னன்னு சொன்னா இடர் முகாமைத்துவம். சரியா? அப்ப இடர்களை முகாமை செய்யறதுக்கு ஏத மாதிரி விளங்கினா. அப்ப இடர்னா என்னண்டா நல்லா தெளிவா சிம்பிளா நான் உங்களுக்கு இடர்னா என்னன்னு சொல்றேன். அதாவது ஒரு வணிக நிறுவனம் நட்டத்தை எதிர்நோக்கக்கூடியவாறான செயற்பாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வணிக நிறுவனத்துல அதை நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இடர் அப்படின்னு சொல்றோம். நட்டத்தின் பாதையில நட்டத்தின நோக்கி அந்த வணிக நிறுவனம் பயணிக்குது அப்படின்னு சொன்னா அது இடர் இடர் வேலைப்பாடுல விளங்கினா இடர் நோக்கி செல்லுது அப்படின்ற அர்த்தம். சரியா? அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இடர் அப்படின்னு சொன்னா என்னன்றது. சரி, அப்ப இடர் முகாமைத்துவத்தை அதாவது லாபத்தின் பாதையில விளங்கின சொல்லுது நட்டத்தின் பாதையில இல்லாம லாபத்தின் பாதையில செல்லக்கூடிய மாதிரி அதன செயற்பாடுகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா திறமையாக முழுமையாக வினைத்திறனாக இருக்கணும். நான் சொல்றது அப்ப ஆறாவது விடயம் என்னன்னு சொன்னா அப்படி ஈகிற டைம்ல தான் வணிக நிறுவனம் ஒரு பொருளாதார நிலை பேரானது என்பது உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ? அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கணும். இது கிளியரா? ஓ ஓம் சார். சார்.
இது கிளியரா விளங்கி ஐந்தாவது விடயம் இடர் முகாமைத்துவம். ஓ சார். ரைட். ஆறாவது விடயம் என்னன்னு சொன்னால் இந்த வணிக நிறுவனம் ஒரு பொருளாதார நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய கருமங்கள். ஆறாவது விடயம் என்னன்னு சொன்னால் பொருளாதார விருத்திக்கு புறமூட்டுதல். அப்ப பொருளாதார விருத்திக்கு புறமூட்டுதல் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு என்னது பொருளாதார விருத்தி அடைகிறதுக்கான செயற்பாடுகளை விலையை நான் சொல்றது பொருளாதார விருத்தி அடைகிறதுக்கான வேலைப்பாடுகளை அதுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுக்குறது. இல்லைங்களா? அதுக்கு தான் அந்த புறமூட்டுதல் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணப்படுது. இல்லையா? பொருளாதாரத்தின் விருத்திக்காக அது வந்து என்ன செய்யறது? உதவியாக இருக்கிறது. விலையை நான் சொல்றது இப்போ உதாரணம் பொருளாதார விதிக்கு எப்படி உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு உற்பத்தி நடவடிக்கை அதிகரிக்கிற டைம்ல உற்பத்தி அதிகரிக்கிற டைம்ல பொருளாதாரம் விருத்தி அடையுமா இல்லையா? இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சு பொருளாதாரம் விருத்தி அடையுமா இல்லையா? அடையும். அடையும். அப்ப அப்படியான டைம்ல அப்ப பொருளாதாரம் விரித்து உதாரணமா வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துறதன் மூலமா மூலதனத்தை வினைத்திறனாக பயன்படுத்துறதன் மூலமா இல்லை நான் சொல்றது திறன்களை பலப்படுத்துறதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வந்து விருத்தி அடையும். பொருளாதாரத்துக்கு விருத்தி அந்த பொருளாதாரத்தின் விருத்திக்கு புறமூட்டுதல் அப்படின்றது வந்து புறமூட்டுறதின் மூலமா இந்த வணிகம் ஒன்று என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வந்து பொருளாதார நிலைப்பேறானது என்பது வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு வேலைப்பாடாக வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பொருளாதார விருத்திக்கு புறமூட்டுதல் அப்படின்ற தொழிற்பாடு வந்து காணப்படுது. நான் உங்களுக்கு சொல்றது பொருளாதார விருத்திக்கு புறமூட்டுறதின் மூலமா வணிக வணிகம் ஒன்று பொருளாதார நிலைபேறானது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி சொல்றது. அப்ப ஏழாவது விடயம் என்னன்னு சொன்னா பங்குதாரர்களோட அனுகூலங்களை வந்து விருத்தி அடைய செய்யறது. அதே மாதிரி உள்நாட்டு பொருளாதார விருத்திக்கான முதலீட்டை செய்யறது. புத்துருவாக்கங்களை வந்து அறிமுகப்படுத்துறது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி புதிய உற்பத்திகளை புதிய தொழில்நுட்பங்களை புதிய உற்பத்தி முறைகளை வந்து கையாளுறது. என்ன சொல்றது அப்ப புத்துருவாக்கங்களை வந்து அறிமுகப்படுத்துறது. அப்படியே புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதன் மூலமா புதிய உற்பத்தி முறைகளை அதாவது புதிய உற்பத்தி முறைகளை வந்து கையாளுறதன் மூலமா புதிய ஆஹ் என்னது இப்போ புதிய பொருட்கள் சேவைகளை வந்து சந்தைக்கு முன்வைக்கிறதன் மூலம் வாடிக்கையாளர் விருப்பம் வந்து அதிகரிக்கிறதன் மூலமா வாடிக்கையாளர் வந்து என்ன செய்வாங்க? கவரப்படுவாங்க, ஈர்க்கப்படுவாங்க. விலைங்க என்ன சொல்றது அப்ப நல்லா விளைவிக்கணும். இந்த புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்துறதன் மூலமா அதே மாதிரி தொழில்நுட்பத்தை விருத்தி செய்யறது. அதே மாதிரி நிறுவனங்களோட உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு வந்து பங்களிப்பு செய்யறது. ஊழியர்களோட நல நோன்புகள். சரியா? அப்ப இப்படியான செயற்பாடுகளின் மூலமா இப்படியான வேலைப்பாடுகளின் மூலமா இப்படியான கருமங்களின் மூலமா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வணிகம் ஒன்று பொருளாதார நிலைப்பேறானது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பரிமாற்றம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் செயற்பாட்டை வந்து விருத்தி செய்யறது. சரியா? அப்ப என்னது ஆன்லைன் கொடுக்கல் வாங்கல்கள். அதே மாதிரி சிலங்க ஹோல்சிலோன்ல வந்து கொரியர் பண்ணக்கூடிய மாதிரி ஹோல்சிலோன்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி விலங்கு என்ன சொல்றது அப்ப இப்படியான செயற்பாட்டை வந்து விருத்தி செய்யறது. அப்ப பரிமாற்றம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் செயற்பாட்டை வந்து விருத்தி செய்யறது. விலங்கின இலகுவான முறையில வந்து அது வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி அந்த பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி எங்க இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அந்த கொடுக்கல் வாங்கல் செயற்பாட்டை அதே மாதிரி அதோட பரிமாற்ற செயற்பாட்டை வந்து இலகுபடுத்துறது. அதே மாதிரி வந்து என்னது உற்பத்தி செயல்முறைகளை வந்து ஊக்குவிக்கிறது. இப்படியான செயற்பாடுகளை வந்து செய்யறதன் மூலமா இப்படியான கருமங்களை செய்யறதன் மூலமா ஒரு வணிகம் வந்து பொருளாதார நிலை பேரானது என்பதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி. அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. வணிகம் ஒன்று பொருளாதார நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய கருமங்கள் 4 குறிப்பிடுக. அப்ப என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? வேலை வாய்ப்பு வழங்கல். சொல்லல. வேலை வாய்ப்பு வழங்கல். ரைட். மூலதனத்தை வினைத்திறனாக பயன்படுத்தல். ரைட். வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தல். ரைட். பொருளாதார விருத்திக்கு உரமூட்டல். ரைட். இடர் முகாமைத்துவம். சரியா? ரைட் ரைட் ரைட். சரி அப்ப இப்படியாக இதுல இருக்கிற அந்த 14ல 4 குறிப்பிட்டா போதும். ஆனா நீங்க ஒரு 6ஐயோ 7ஐயோ பாடமாக்கி வச்சு கொள்வது நல்ல. ஆனா எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். அதெல்லாம் நான் சொல்றது விளங்கி வச்சு கொள்ளணும். சரியா? கிளியரா விளங்கிச்சா? ஓம் சார்.
ரைட். அப்ப இது விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமாக நாங்க வாரம் என்னன்னு சொன்னா இந்த சூழல் நிலைபேறான தன்மைக்கு வணிகங்களோட பங்களிப்பு சரியா? சூழல் நிலை பேரான தன்மைக்கு வணிகங்கள் இவ்வாறான பங்களிப்பு செய்யுது. அப்ப நாங்க இதுக்கு முந்தி நாங்க என்ன பார்த்திருந்தோம்? பொருளாதார நிலை பேரான நிலை பேற்றிக்காக வணிகங்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது, அதுல செயல்முறை எப்படி இருக்குது, விலை என்ன சொல்றது, அது சம்பந்தமா நாங்க பார்த்திருந்தோம். இப்ப 2வது கேட்டகரிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா சூழல் நிலை பேரான தன்மைக்கு சூழல் நிலை பேரான அபிவிருத்திக்கு வணிகங்களோட பங்களிப்பு எவ்வாறு காணப்பட போகுது, எவ்வாறு காணப்படுது, அது சம்பந்தமா தான் நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப நிலைபேறான அபிவிருத்தியை அடைந்து கொள்றதுக்காக வணிகங்கள் செயல்படுற டைம்ல விசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களே இது. சூழல் நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்து தானே. அப்ப சூழல் நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற டைம்ல என்ன சொல்லுது, அப்ப நிலைபேறான அபிவிருத்தியை அடைந்து கொள்றதுக்காக வணிகங்கள் செயற்படும் தானே. வணிகங்கள் செயற்படுற டைம்ல எவ்வாறான விடயங்களை கவனம் செலுத்தணும், எவ்வாறான விடயங்கள்ல அவங்களோட ஈர்ப்பிக்கணும், என்ன சொல்றது, எந்தெந்த விடயங்கள்ல அவங்க உற்று நோக்கணும் அப்படின்ற விடயங்கள் உங்களுக்கு 4 விடயங்கள் மிக பிரதானமாக இருக்குது. அந்த 4 விடயங்கள் என்ன? வள பயன்பாடு சம்பந்தமான விடயங்களை நாங்க பார்க்கணும். கழிவு முகாமைத்துவமும் மூலப்பொருட்களையும் நாங்க பார்க்கணும். அதே மாதிரி இடர் முகாமைத்துவம் சம்பந்தமா பார்க்கணும். அதே மாதிரி இயற்கையானதும் கலாச்சார வடிவமைப்புகள் கொண்டதுமானதாக இருக்குதா, அதை நாங்க பார்க்கணும். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். பல பயன்பாடு சம்பந்தமாக, கழிவு முகாமைத்துவம், மூலப்பொருட்கள் சம்பந்தமாக, இடர் முகாமைத்துவம் சம்பந்தமாக, இயற்கையானதும் கலாச்சார வடிவமைப்புகள் கொண்டதுமான இப்படியான விடயங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு சூழல்ல நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யறதுக்காக ஒரு வணிகங்கள் செயற்படுற டைம்ல இல்லைங்க, நான் நிலைபேறான அபிவிருத்தி அடைந்து கொள்றதுக்காக வணிகங்கள் செயற்படுற டைம்ல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். அந்த விடயங்கள் என்ன? வள பயன்பாடு, கழிவு முகாமைத்துவமும், மூலப்பொருட்களும், இடர் முகாமைத்துவம், இயற்கையானதும் கலாச்சார வடிவமைப்பும் கொண்டு இந்த 4 விடயங்கள் மீதும் என்ன செய்யணும்டா கவனம் செலுத்தணும். அப்ப கவனம் செலுத்துற டைம்ல தான் அது நிலைபேறான அபிவிருத்தியை அடைஞ்சு கொள்ளும். என்ன சொல்றது, அவ அடைஞ்சு கொள்ளும் அப்படின்றால் எப்படியான நிலைபேறான அபிவிருத்தி? சூழல் நிலைபேறான அபிவிருத்தி, சூழல் நிலைபேறான தன்மை. சரியா? இது கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். இது அப்ப எதுல கவனம் செலுத்தணும், எந்தெந்த விடயங்கள்ல கவனம் செலுத்தணும்? வள பயன்பாடு, ரைட் கழிவு முகாமைத்துவம், மூலப்பொருட்கள், ரைட் இடர் முகாமைத்துவம், ரைட் இயற்கையானதும் கலாச்சார உரிமைகளை பாதுகாத்தல். ரைட் இயற்கையானதும் கலாச்சார வடிவமைப்புகளும் படும். சரியா? ரைட். இது 4 விடயங்கள்லையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கவனம் செலுத்த வேண்டும். ரைட். அடுத்த விடயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா அந்த இப்படியான அந்த வணிகம் ஒன்று ஒரு சூழல் நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் என்னென்ன செயற்பாடுகளை செய்தால், என்னென்ன செயற்பாடுகளை செய்தா, என்னென்ன தொழிற்பாடுகளை செஞ்சா இந்த வணிகம் சூழல்நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலும். ஒரு வணிகம் இயக்குது, அதுக்கு சூழல்நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக அது என்னென்ன வேலைப்பாடுகளை செய்யணும், என்னென்ன தொழிற்பாடுகளை செய்யணும், என்னென்ன செயற்பாட்டை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது விடயம் என்னண்டா, சூழல் நேய பொருட்களை கொள்வனவு செய்யறது. அப்ப சூழல் நிலைய பொருட்களை கொள்வனவு செய்யற டைம்ல தான் வணிகம் சூழல் நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள. 2வது விடயம் என்ன? உற்பத்தி நடவடிக்கைகளின் போது மூலப்பொருட்கள், வலு, நீர் போன்ற வளங்கள் அந்த வளங்களை என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பாதுகாப்பாக கர்மமாற்றுது. என்ன சொல்லுது? அப்ப கழிவு நீர்களை பயன்படுத்தாம, கெட்ட மூலப்பொருட்களை பயன்படுத்தாம, விளங்கினா அப்ப இத என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பான முறையில என்ன செய்யணும், கருமமாற்றம். என்ன சொல்லுது? அந்த விடயங்களை என்ன செய்யணும், மூலப்பொருட்களை அயக்கலாம், வலு அயக்கலாம், நீர் அயக்கலாம். அந்த வளங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பாதுகாக்கணும். பாதுகாப்பான முறையில இந்த வளங்களை என்ன செய்யணும், பயன்படுத்தணும்.
சரி, அப்படியான டைம்ல தான் அந்த வணிகம் சூழல் நிலை பேரானது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா, கழிவுப் பொருள் முகாமைத்துவத்தின் போது 3R, 4R, 5R போன்ற எண்ணக்கருக்களை வந்து பயன்படுத்தணும். பிரதானமாக நாங்க இந்த எந்த எண்ணக்கருவை நாங்க பயன்படுத்துறது? இந்த 3 எண்ணக்கருக்கள்லயும் எந்த எண்ணக்கருவை பயன்படுத்துறது? கழிவுப்பொருள் முகாமைத்துவம் 3R 4R. கழிவு முகாமைத்துவ எண்ணக்கருவுல கழிவு முகாமைத்துவ கழிவு பொருட்கள்ல வந்து இந்த 4R எண்ணக்கரு தான் மிக பிரதானமான ஒரு எண்ணக்கரு. இல்லைங்களா? அப்ப இந்த 3 எண்ணக்கருக்களும் சார் காணப்படுது. அதுல 4R தான். ஓம். அதுல 6R வருமா? 6R வரும். இதுல நாங்க பிரதானமாக கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டு வாரது எது? என்ன 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 எண்ணக்கரு? 4R எண்ணக்கரு தான். 4. சரியா? 4R எண்ணக்கருவை பத்தி தான் நாங்க பார்ப்போம். சரியா? கிளியரா விளங்கிச்சா? ஓ சார், ரைட். ரைட். அதே மாதிரி வந்து என்ன, சூழல் நேய போக்குவரத்து முறைகளை வந்து கவனமாக வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பயன்படுத்துறது. இப்பெல்லாம் என்ன சொல்றது, சூழலுக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இல்லாம, இப்பெல்லாம் என்ன சொல்றது, சூழலை பாதுகாக்கக்கூடிய மாதிரி அந்த இப்படியான போக்குவரத்து முறைகளை வந்து கவனமாக பயன்படுத்துறது. சரி, இப்படியான டைம்ல வந்து வணிகம் சூழல் நிலை பேரானது என்பது வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள இயலும். அதே மாதிரி நீர், காற்று, மண் போன்றவற்றின் மாசடைதலை வந்து குறைவடைகிறது. உதாரணமா ஒரு உற்பத்தியை செய்யற டைம்ல அதுல கழிவு ஏற்பட்டு அந்த கழிவின் மூலமா காற்று நாசமாவதாகிக்கலாம், நீர் நாசமாவதாகிக்கலாம், குளத்து நீர்கள், வடிகால்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, அதாவது என்னது நாசமடைந்து அதுல இருந்து வார அந்த சுவாச காற்றின் மூலமா அந்த காற்றுகள் வந்து என்ன செய்யறது நாசமடைந்து அது சுவாசிக்கிறதின் மூலமா ஏற்பட்ட நோய்கள். அப்ப இப்படியான விடயங்களின் மூலமா செய்யற டைம்ல வணிகம் வந்து சூழல் நிலை பேரானது என்பது வந்து உறுதிப்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உறுதிப்படுத்த முடியாது. அப்ப உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நீர், காற்று, மண் போன்றவற்றின் மாசடைதலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்கணும். இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்றது குறைக்கும். சரி, அதே மாதிரி வந்து என்ன, உயிரினங்களோட பல்லினத்தன்மையை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதாகிக்கலாம். அதே மாதிரி சூழல் சட்டத்திற்கு அமைய கரும மாற்றுதல் ஆகிக்கலாம். அதே மாதிரி சூழல் பாதுகாப்பு, சூழல் நேசிக்கிற கருமங்களின் போது சூழல் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுதல், சூரிய சக்தி போன்ற தீங்கு விளைவிக்கும் வலு சக்திகளை வந்து தடுக்கிறதாகிக்கலாம். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து இப்படியான வேலைப்பாடுகளை, இப்படியான செயற்பாடுகளை, இப்படியான கருமங்களை வந்து செய்யற டைம்ல தான் ஒரு வணிகம் வந்து சூழல் நிலை பேரானது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள இயலும். இப்ப உறுதிப்படுத்துறதுக்கான செயற்பாடுகள் என்ன? சூழ்நிலை பொருட்களை கொள்வனவு செய்யறது, உற்பத்தி நடவடிக்கைகள் போது மூலப்பொருட்கள் வலு நீர் போன்ற வளங்களை வந்து பாதுகாக்கிறது, கழிவுப் பொருட்கள் முகாமைத்துவத்தின் போது 4R 3R 5R எண்ணக்கருக்களை வந்து பயன்படுத்துறதாகலாம். இப்பெல்லாம் என்ன சொல்றது, சூழல் நிலைய போக்குவரத்து முறைகளை வந்து கவனமாக பயன்படுத்துறது, நீர், காற்று, மண் போன்றவற்றின் மாசடைதல் வந்து குறைக்கிறது, உயிரினங்களோட பல்லினத்தன்மையை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. விளையினா அதே மாதிரி சூழல் சட்ட திட்டங்களுக்கு அமைய வந்து கருமம் மாற்றுறது, சூழல் பாதுகாப்பு மற்றும் சூழலை நேசிக்கும் கருமங்களை சூழல் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் வந்து ஒன்றிணைந்து செயற்படுறது, சூரிய சக்தி போன்று தீங்கு விளைவிக்காத வலு சக்தியை வந்து பயன்படுத்துறதாகிக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்றது, அப்ப தீங்கு விளைவிக்க ஆஹ் அந்த சக்திகளை வந்து தடுக்கிறது, அதை வந்து அதை வந்து பயன்படுத்தாம வந்து அதை தவிர்த்து கொள்றது. இப்படியான வேலைகளை வந்து செய்யற டைம்ல, இப்படியான செயற்பாடுகளை செய்யற டைம்ல வணிகம் வந்து சூழல் நிலை பேரானது என்பது வந்து உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இது கிளியரா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். அடுத்ததாக சரி, ரைட். அப்ப நாங்க வந்து இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல சமூக கலாசார நிலை பேரான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யற முறை சம்பந்தமா பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். தேங்க்யூ சார். ஓகேமா.